ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் இன்றைக்கி வந்திருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எஸ்பிஓ மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் இமீடியட்டாக நம்ம யூடியூப் சேனலில் கண்டிப்பாக வரும். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்பிஓவில் பேன் கார்டோ ஐடியோ அல்லது ஜிஎஸ்டியோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் எஸ்பிஓவில் பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஐடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஜிஎஸ்டி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பொயோண்டோ குளோபல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த கம்பெனி கூட தான் டைப் வச்சுக்கிட்டு நம்ம எஸ்பிஓ பேன் கார்டு ஐடி ஜிஎஸ்டி இதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு இன்னையிலிருந்து உங்களுக்கு மெயில்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே மெயில் வரல அப்படின்னு சொல்லி யாரும் பேனிக் ஆக வேணாம். இன்னையில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நாளைக்கும் வரலாம், நாளைக்கு அடுத்த நாளும் வரலாம். பிகாஸ் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 100 பேருன்னு சொல்லி தான் அவங்க வச்சு ஃபில்அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வரல அப்படின்னா வெயிட் பண்ணி நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெயில் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா மெயிலில் இப்படி தான் இருக்கும், ஆன்போர்டிங் பொயோண்டோ குளோபல் சர்வீஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த நேமில் தான் மெயில் வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பிஓவில் யாராவது வேணும்னே எஸ்பிஓ சொல்லி மெயில் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த டூ மீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெயில் ஐடி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ மெயில் வருது, இதேமாதிரி மெயில் வருது அப்படின்னா இந்த மெயில் ஐடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. sbotaxes@gmail.com அப்படிங்கிற இந்த மெயில் ஐடி உங்களுக்கு ஷோ ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மெயில் ஐடி ஷோ ஆனால் மட்டும் அந்த மெயிலுக்கு நீங்கள் அந்த மெயிலில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு சாட் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்படி ஒரு மெயில் வரும். உங்களுக்கு இந்த மெயில் வந்ததுக்கப்புறம் அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக இந்த மெயிலெலாம் எண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நாங்கள் ஹைட் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் லிங்க். இப்போ நம்ம அந்த லிங்க்கை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லிங்க்கை அப்படியே டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நிறையா ஃபேக்காக நிறையா மெசேஜஸ் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு மெயில் வந்துச்சு அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக வாட்ஸ்அப்புக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்புக்கு உங்களால் மெசேஜ் பண்ண முடியும். வாட்ஸ்அப்புக்குள்ளே போகும், அதில் ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ப்ரொஃபைலில் ஹாய்னு போட்டு ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டாஃப் ஐடியை நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். சரிங்களா? எந்த ஸ்டாஃப் ஐடியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்டாஃப் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட அந்த ஸ்டாஃப் ஐடி எல்லாமே டீட்டெயில்ஸாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எஸ்பிஓவில் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கேட்பாங்க உங்ககிட்ட. ஐ மீன் பேன் கார்டா ஐடியா ஜிஎஸ்டியான்னு கேட்பாங்க. நீங்கள் எது அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அதை அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த ஸ்டாஃப் ஐடியிலேருந்து இந்த மெயில் ஐடியிலேருந்து இந்த காண்டாக்ட் நம்பர்லேருந்து உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பேசிக்கான வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. லைக் உங்களோட பேன் கார்டு அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக ஆதார் கார்டோட காப்பி, ஆதார் கார்டு நம்பர்ஸ், ஆதார் கார்டில் லிங்காக இருக்க ஃபோன் நம்பர் இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்தமாரி பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு உங்களுக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ளை பண்ணி கொடுத்தது உடனே, அதாவது உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்த உடனே அவங்க வாட்ஸ்அப்பில் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பேன் கார்டு அப்ளை ஆகிடுச்சு, இல்லை உங்களுக்கு ஐடி நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி 2 டேஸ்க்குள்ளார நீங்கள் அங்கே கொடுத்த மொபைல் நம்பருக்கு, நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காக கொடுத்த மொபைல் நம்பருக்கு 2 டேஸில் உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் வந்துடும். வித்தின் 10 டேஸ் இல்லாட்டி 15 டேஸ்க்குள்ளே உங்களோட அட்ரஸ்க்கு பேன் கார்டு கொரியர் வந்துடும். சரிங்களா? ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேக்கான மெயில்ஸ் வரத்துக்கு கண்டிப்பாக நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேக்கான மெயில்ஸாக இல்லையான்னு செக் பண்ணிடுறது எப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாரி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட அப்டேட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எஸ்பிஓ பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பை பை.